Hi, good morning, my dear beautiful people in the world. Okay, சுக்கி வாலிபர்கள் இளைஞர்கள் எல்லோரும் பார்த்தா ஓகே தலைப்புச் செய்திகள் தினத்தந்தி தலைப்புச் செய்திகள் அப்படியே கட 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 கடன்னு போயிடலாம். உள்ளெல்லாம் நான் போயிட்டு ஜாஸ்தி படிக்க போகிறது இல்லை. ஏன்னா நான் ஃபோட்டோகிராஃப் எடுத்திருக்கேன், பேக்ரவுண்டில் போடுறேன், பார்த்துக்குங்க. போயிடலாம், கட கட கடன்னு போயிடலாம். ஏன்னா ஒவ்வொரு வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுது, 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் போயிடுதா. ஓகே, அதனால் ஷார்ட்டாக போயிடலாம். பார்த்தீங்கன்னாக்க சென்னை ஜூலை 17 ரைட்டா. ஓகே, பட்ஜெட் குறித்து ஆலோசனை. ஊழலை ஒருபோதும் சகிக்க மாட்டேன், தவறு செய்தால் அமைச்சர் பதவி பறிப்பு, முதலமைச்சர் விஜய் எச்சரிக்கை. அடுத்து, பூரி ஜெகநாதர் கோவில் ரத யாத்திரை. ஒடிசாவில் உலக புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் கோவில் ரத யாத்திரை நேற்று தொடங்கியது. ஜெகநாதர், பாலபத்ரர், தேவி சுபசிரை எழுந்து அருளிய பிரம்மாண்ட தேர்கள் லட்சக்கணக்கில் திரண்ட பக்தர் வெள்ளத்தில் அசைந்தாடி சென்றதை படத்தில் காணலாம். ஓகே, அப்படி கொஞ்சம் கட 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 கடன்னு போயிடலாமா? நெக்ஸ்ட், சனி பழனி கோவில் நில விவகாரம். பதிவுத்துறை சார்பில் 3 பேர் கொண்ட உயர்மட்ட விசாரணை குழு. நெக்ஸ்ட், சிவகங்கை சிங்கம்புணரி அருகே சோகம். விச ஊசி செலுத்தி பெண் டாக்டர் தற்கொலை, சென்னையை சேர்ந்தவர். நெக்ஸ்ட், டெஹ்ரான். ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் சவப்பெட்டியில் உள்ளது போல சித்தரிக்கப்பட்டு விளம்பரப்படுத்தப்பட்டது. அமெரிக்கா ஈரான் அமைதி ஒப்பந்தத்தை சீர்குலைக்க இஸ்ரேல் முயற்சி, துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் குற்றச்சாட்டு. இந்த பாருங்கள், இந்த ஃபோட்டோகிராஃப். ட்ரம்ப்பை சவப்பெட்டியில் வச்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃபு. ஓகே, அப்படியே நெக்ஸ்ட்டு போயிடலாம். பழனி ரூபாய் 100 கோடி கோவில் நிலம் மோசடி வழக்கு. பழனியில் சிபிசிஐடி போலீஸ் விசாரணை தொடக்கம். நிலத்தின் ஆவணங்களை சிபிசிஐடி போலீசார் ஆய்வு செய்த காட்சி. இங்கே பாருங்க, திஸ் ஒன். ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா கீழே ஒரு செய்தி. சென்னை தான். ரயிலில் ரூபாய் 4 கோடி பறிமுதல் செய்த வழக்கு. நயினார் நகேந்திரனுக்கு குற்றப்பத்திரிகை நகல், சிறப்பு கோர்ட்டு உத்தரவு. சரி, அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா சென்னையில் சிக்கிய கும்பல் குறித்து பரபரப்பு தகவல். மலேசியாவில் இருந்து கொண்டு வரப்பட்ட 500 ரூபாய் நோட்டுகள் தப்பி ஓடிய பெண்ணுக்கு வலை வீழ்ச்சி. பாருங்க, சுதிஷ். ஆமாம், இந்த ஃபோட்டோகிராஃப் பாருங்கள். தென் ஆஃப்டர்வர்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே இன்னொரு செய்தி இருக்குது. சென்னை எண்ணிக்கையை அதிகரித்தாலும் ஏசி மின்சார பஸ் கட்டணத்தை உயர்த்தக்கூடாது, முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தியதாக தகவல். அப்புறம் கீழே இன்னொரு செய்தி. சென்னை 2 IAS அதிகாரிகள் இடமாற்றம், தமிழக அரசு உத்தரவு. பக்கத்திலே இன்னொரு செய்தி. சென்னை கடந்த சில மாதங்களில் சுமார் 100 பேர் விலகிய நிலையில் இஸ்ரோ விஞ்ஞானிகள் ராஜினாமா செய்வதற்கு கட்டுப்பாடு, விண்வெளித்துறை அவசர நடவடிக்கை. ஓகே, இந்த 2 பேஜ் பார்த்துட்டோம். அப்படியே கட 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 கடன்னு போயிடலாம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. ஆமாம், வெள்ளிக்கிழமை, ஆடி மாதம் 1ஆம் தேதி. மைண்டில் வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா புது ஜாலி. 9ஆம் வகுப்பில் தொடங்கினால் மன அழுத்தம் ஏற்படும். 9ஆம் வகுப்பில் தொடங்கினால் மன அழுத்தம் ஏற்படும். மும்மொழியை 6ஆம் வகுப்பிலிருந்தே தொடங்கலாம், சுப்ரீம் கோர்ட் கருத்து. மும்மொழியை 6ஆம் வகுப்பில் இருந்தே தொடங்கலாம், சுப்ரீம் கோர்ட் கருத்து. சரி, பார்த்தீங்கன்னா போன பக்கத்துடைய தொடர்ச்சி. முதலமைச்சர் விஜய் தலைமையில் சென்னை தலைமை செயலகத்துள் அமைச்சர் அவை கூட்டம் நின்ற போது இத்த படம். தவறு செய்தால் மொத பேஜுடைய அந்த இது. சரி, ஓகே, கீழே ஒரு செய்தி இருக்குது. அது என்னமோ பத்திக்கினி எரியுதுன்னு பார்ப்போமா. பள்ளி வேன் தீப்பிடித்து இருந்தபோது எடுத்த படம். பள்ளிக்கரணையில் ஆலந்தூர் பள்ளிக்கரணையில் தனியார் பள்ளி வேன் தீ பிடித்து எரிந்தது. மாணவர்கள் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. சரி, ஓகே, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி. லக்னோ
சட்டவிரோத குடியேற்றம், பண மோசடி, டெல்லி உட்பட 4 மாநிலங்களில் அமலாக்கத்துறை சோதனை. சரி, ஓகே. அடுத்தது கீழே ஒரு செய்தி, தலைப்புச் செய்தி தாங்க. புதுடெல்லி ஹைகோர்ட்டில் தொடரப்பட்டுள்ள 54 தேர்தல் வழக்குகளை விரைந்து விசாரிக்க கோரிய மனு தள்ளுபடி, சுப்ரீம் கோர்ட் உத்தரவு. ஓகே, நெக்ஸ்ட் சென்னை. ஓகேவா, டாக்டர் விஜயபாஸ்கர் எம்ஆர் விஜயபாஸ்கர் சபாநாயகருடன் சந்திப்பு. டாக்டர் விஜயபாஸ்கர் அப்புறம் எம்ஆர் பாஸ்கர் சபாநாயகருடன் சந்திப்பான். என்ன பேசிக்கிறாங்க பார்க்கலாம். ஓகே, அடுத்த பேஜ் வந்தாச்சு. ஓகேவா, சென்னை 11.21 லட்சம் மாணவிகள் தகுதி, நீட் மறுதேர்வு முடிவுகள் வெளியீடு. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா பூரி ஜூலை 17 உலக புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் கோவில் ரத யாத்திரை கோலாகலமாக தொடங்கியது. கொட்டும் மழையிலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. சிதிஸ்கிராட். ஓகே, தேவி சுபத்துரையின் தர்பதலான் தேருக்கு அவரது சிலையை கோவில் சேவகர்கள் எடுத்து சென்றதை படத்தில் காணலாம். திஸ் ஃபோட்டோகிராஃப் பார்த்தீங்களா? ஓகே, அப்படியே அடுத்தது போயிடலாம். இது பார்த்தீங்கன்னாக்க சென்னை மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்ட பணி. தமிழகத்தில் வீடுகள் வசதிகள் குறித்த சுய கணக்கெடுப்பு ஆன்லைனில் இன்று தொடங்குகிறது. ஓகேவா, சென்னையில் தமிழக மக்கள் தொகை கணக்கெடுப்பு தலைமை அதிகாரி சுந்தரேஷ் பாபு நேற்று நிருபர்களிடம் வீடுகள் கணக்கெடுப்பு தொடர்பாக கேட்கப்படும் கேள்விகள் பட்டியலை காண்பித்த காட்சி. ஓகேவா, சரி. அப்புறம் கீழே ஒரு செய்தி இருக்குது, அப்படியே பார்த்துடலாமா? என்ன பார்த்தீங்கன்னாக்க 33 கேள்விகள். என்ன அது? அந்த கேள்வி தமிழகத்தில் வீடுகள் வசதிகள் குறித்த சுய கணக்கெடுப்பு இருக்குது இல்லையா, அது தொடர்பான 33 கேள்விகள் என்ன அப்படின்னு இருக்குது. அப்புறம் பாருங்கள் நெக்ஸ்ட் செய்தி. சென்னை அனுமதியின்றி வெளிநாடு பயணம். அமைச்சர்கள் கீர்த்தனா ராஜ் மோகனுக்கு மத்திய அரசு நோட்டீஸ். என்னது பார்த்தீங்களா? அனுமதியின்றி வெளிநாடு பயணமா. அமைச்சர்கள் கீர்த்தனா ராஜ் மோகனுக்கு மத்திய அரசு நோட்டீஸ். அதுக்கப்புறம் பாருங்க, மறுபடியும் அந்த பூரி ஜெகநாதர் தாங்க. பூரி ஜெகநாதர் கோவில் ரத யாத்திரை. இது பூரி ஜெகநாதர் ரத யாத்திரையில் நெரிசல், 2 பக்தர்கள் பலி, 100க்கும் மேற்பட்டோருக்கு மூச்சு திணறல். சரியா? அதுக்கடுத்தது சென்னை. ஓகே, மது பிரியர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. மேலும் 54 நிறுவன மதுபானங்களை அறிமுகப்படுத்த டாஸ்மாக் முடிவாங்க. மது பிரியர்களே, நல்லா கொண்டாடுங்க, கிளாஸை எடுங்க, சேஸை போடுங்க, கொண்டாடுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க, ஆன்லைன் மூலம் எப்படி பதிவு செய்வது. அது நல்ல ஒரு விஷயம். உள்ளே போய் படிக்கிறதுனால என்ன ஆகிடும், வீடியோ பெரிய லென்த்தாக போயிடும், யாரும் பார்க்க மாட்டீங்க. ஆனால் சும்மா அது தலைப்பு செய்து மாத்திரம் அப்படி வாசி விட்டுட்டு ஓடிடுவோம். சரியா? ஓகே, அப்புறம் முட்டுக்கட்டை போடப்பட்டுள்ள வாட்ஸ்அப்பின் புதிய முயற்சி. முட்டுக்கட்டை, வாட் இஸ் இட் மேன்? முட்டுக்கட்டை போடப்பட்டுள்ள வாட்ஸ்அப்பின் புதிய முயற்சி. சரி, அது நான் போய் பார்த்துடுங்க உள்ள. ஆமாம், சாலையை கடந்து சென்ற யானை கூட்டம். கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்செட்டி வனப்பகுதியில் நேற்று 15க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் கூட்டமாக சாலையின் ஒரு பகுதியிலிருந்து ஒரு புறத்திலிருந்து மறுபுறத்திற்கு கடந்து சென்றன. இதனால் அந்த பகுதியில் சிறிது நேர போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. யானைகள் சாலையை ஹாயாக கடந்து சென்ற காட்சி படத்தில் காணலாம். நல்லா இருக்கா? செமையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் அப்படியா போயிடலாமா? இது சென்னை கலர் அப்பளம் விற்க தடை, உணவு பாதுகாப்பு துறை உத்தரவாங்க. கலர் அப்பளம் இருந்தது, அந்த அப்பளம் தாங்க பப்பட், சோத்துக்கு தோட்டு கலர் கலராக விற்பானுங்கள, அதை விற்கக்கூடாதாமா. கலர் அப்பளம் விற்க தடை, உணவு பாதுகாப்பு துறை உத்தரவு. தென் ஆஃப்டர்வேர்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா திருப்பூர் உடுமலை அருகே தோட்டத்து வீட்டில் துணகரம், கத்திமுனையில் தம்பதி ஈழப்பணம் கொலை. ஓயோ எப்பா. சரி, அப்புறம் கீழே என்ன இருக்குது? கீழே ஆச்சரியம் என்னமோ போட்டிருக்குது. என்ன பார்த்தீங்கன்னாக்க தமிழக அரசியல் தாவேகவும் திமுகவும் எதிராக செயல்பட்டு வருகின்றன. இதற்கிடையே சென்னையில் நேற்று நடந்த விழாவில் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை எதிர்த்து கொளத்தூர் தொகுதியில் தாவேக சார்பில் போட்டியிட்டு வென்ற வி.எஸ். பாபுவும் வடசென்னை திமுக எம்பி கலாநிதி வீராசாமி அரசியல் வேறுபாடுகளை கடந்து அருகருகே அமர்ந்து பேசி கொண்டிருந்த காட்சி இது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. நல்ல மேட்டராக தான் இருக்குது. இந்தான்னு பார்த்துடுங்க நீங்களும்.
திஸ் ஓகேவா? சரி, அப்படி அடுத்தது வேகமாக ஓடிடுவோம். மகப்பேறு விடுப்பு தொடர்பாக. சரி, மகப்பேறு விடுப்பு. கோர்ட்டுக்கு சென்று உரிமையை நிலைநாட்டிய பேராசிரியை. கோர்ட்டுக்கு சென்று உரிமையை நிலைநாட்டிய பேராசிரியை. சரி, ரைட், ஓகே. அப்புறம் இது பாருங்கள், சென்னை 12 இடங்களில் வெயில் 100 டிகிரியை தாண்டியது. அதுக்கப்புறம் சென்னை தங்கம் விலை பவுனுக்கு ரூபாய் 240 குறைவு. அதுக்கப்புறம் இன்று நாள் எப்படி, அது வேண்டாம் நமக்கு. அப்புறம் அப்படியே அடுத்தது என்ன பார்த்துடுவோமா? அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா டெல்லி சென்னை பூங்கா, சிந்தசேலம், குன்னூர் உள்பட 75 ரயில் நிலையங்களை பிரதமர் மோடி என்று திறந்து வைக்கிறாராம். ஓகே, சரி. நெக்ஸ்ட், திமுக செய்த தவறால் தான் இந்த நிலைமை. மேகதாது அணை கட்ட துளி அளவு கூட இடம் கொடுக்க மாட்டோம். அமைச்சர் நிர்மல்குமார் திட்டவட்டம். ஓகேவா? மறுபடியும் என்ன பார்க்கலாம், நல்லா இருக்குது அந்த செய்தி. திமுக செய்த தவறால் தான் இந்த நிலைமை. மேகதாது அணை கட்ட துளி அளவு கூட இடம் கொடுக்க மாட்டோம். அமைச்சர் நிர்மல்குமார் திட்டவட்டம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா சென்னை தான். குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் எதிர்கால செயல் திட்டங்களை தயாரிப்பதற்கு ஆலோசகர்கள் தகுதியானவர்களை தேர்வு செய்ய அரசு ஒப்பந்தம் கோரியது. ரைட், ஓகே. நெக்ஸ்ட் அப்படி போயிடலாமா? சென்னை விழுப்புரம் மாவட்டத்தில் CV சண்முகம் ஆதரவாளர்கள் 11 பேரின் பதவி பறிப்பு. எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை. ரைட், ஓகே. அப்படியே நெக்ஸ்ட் போயிடலாமா? புதுடெல்லி சுப்ரீம் கோர்ட்டில் நீதிபதிகளின் எண்ணிக்கையை உயர்த்துவதற்காக புதிய மசோதா அவசர சட்டத்துக்கு பதிலாக மத்திய அரசு கொண்டு வருகிறது. ஓகே, ரைட். அப்படியே அடுத்த பேச்சு போயிடலாமா? கட 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 ஓடுறா ஜெந்தாஸ்கோ. ஆமாம், ஓடு 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 வேட்டக்கார ஓடு, அப்படி ஓடு. அப்புறம் தொகுதி மறுவரையாற்ற தொடர்பாக விவாதிக்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள். பிரதமர் மோடிக்கு மல்லிகார்ஜுன கார்கே கடிதம். புதுடெல்லி. ஓகேவா? அப்புறம் மின்னொடியில் காந்தி அருங்காட்சியகம். மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தில் புனரமைப்பு பணிகள் நடந்து நிறைவு பெற்றுள்ளன. விரைவில் திறக்கப்பட உள்ளது. இதையொட்டி மின் ஒளி அலங்காரம் செய்யப்பட்டு நேற்று இரவு சோதனை அடிப்படையில் மின் விளக்குகள் ஒளி விடப்பட்டன. காந்தி அருங்காட்சியக மின் ஒளியில் ஜோடிபாதை படத்தில் காணலாம். சிது சோடு விழாங்க செம்மையாகுது இல்லை? ஓகே, சரி, அப்படியே போவோம். ஏன்னா திஸ் இஸ் வாட் மேன். சென்னை ஜூலை 17. ரைட்டு. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர். லண்டனில் இருந்து திமுக எம்பிக்களுடன் ஸ்டாலின் காணொலி மூலம் ஆலோசனை. மேகதாது விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டுவோம் என்று தீர்மானம் பண்ணுங்க. அவங்க அப்பா காலத்திலே ஏசி அதை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டு போயிட்டு லண்டனில் உட்காந்துன்னு காணொலியில் பேசுகிறாராம். பேசிட்டோம். அப்புறம் திருவான்மியூர் உத்தாண்டி இடையே உயர்மட்ட மேம்பால சாலை திட்ட விவகாரம் குறித்து முதலமைச்சர் விஜய் ஆலோசனை. ஓகேவா? நெக்ஸ்ட், சென்னை ரீல்ஸ் விடுவதை விட்டு நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் முதலமைச்சருக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தலாங்க. பாருங்க, முக்கியமானவர்கள்லாம் ரொம்ப 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 பேசுகிறாங்கங்கள இவங்க. மனசாட்சியே இல்லாதவர்கள். ஓகேவா? ஆமாம், நடந்தாய் வாழி காவேரி, அதுதான் அது சொல்கிறார். எப்படியா ரீல்ஸ் விடுவதை விட்டு நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் முதலமைச்சருக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தலாம். அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து 45 ஆண்டுகளாக நாசம் பண்ணி விட்டுட்டு பேசுகிறார்கள் பேச்சு. எல்லாம் சின்ன பசங்க கேள்வி கேட்கணும். சின்ன பசங்க கஞ்சா அடிச்சுட்டு தண்ணி அடிச்சுட்டு அங்கே கடலை போட்டுன்னு பொறிக்கின்னு அந்த ஆள் கொடுக்குற காசை வாங்கி துணுன்னு இருந்தா நாடு வழங்காது தம்பி. ஆக்ஷன் எடுக்கணும். விஜய் அவர்கள் சாட்டையை கையில் எடுத்து உரின்னு உரிச்சு அவங்கெல்லாம் அப்படி பேசுவாங்களா? 13 லட்சம் கோடி கடன் இருக்குது. ஒருத்தன் வீட்லேயும் 13 லட்சம் கோடி பணத்தை பதுக்கி வச்சுக்கின்னு லண்டனில் துபாயில் அங்கே இங்கே உலகம் பூரா சொத்தை வச்சுக்கின்னு அதெல்லாம் தவறு. பிள்ளைங்க நீங்கள் கேட்கணும். புரியுதா? வேகம் எடுக்கவில்லை அப்பா இந்த அரசாங்கம். என்ன சொல்லுறது, காலங்காலமாக நான் திட்டுற மாதிரி திருப்பி இந்த அரசாங்கத்தையும் திட்ட வேண்டும் போல இருக்குது. ஏன்னா 60 நாள் ஆகுது. இந்நேரம் ஒரு 600 கொள்ளைக்கார பசங்களை தூக்கி உள்ளே போட்டு மிரிச்சிருக்கலாம். சட்டம் சரியில்லை, வக்கீல் சரியில்லை, ஜட்ஜி சரியில்லை, என்ன செய்ய முடியும்ப்பா?
என்ன செய்ய முடியும்ப்பா? ஜெயலலிதாவுக்கு 27 வருடங்கள் பொறுத்து தாயா தண்டனை கொடுத்தாங்க. அதுவும் பாவம் அந்த அம்மா செத்து போனதுக்கு அப்புறம் ஜெயில் வாசம் என்று சொன்னார்கள். கேவலமான ஒரு நாடுடா இது. சரி, அதை விட்ரு. அப்புறம் என்ன இது? சிவசங்கர் ராமா வியாபாரி கொலை வழக்கில் முதலமைச்சர் விஜய் மௌனம் காப்பது வேடுக்கை. நல்ல விஷயம் தான். ஏன் ஒரு விஜய் இப்படி மௌனம் காக்கிறார் என்று தெரியவில்லை. ஆமாம், சைலன்ஸ் மீன்ஸ் வாட் யூனோ? சைலன்ஸ் மீன்ஸ் தவம். சைலன்ஸ்னால் அது ஒரு வரம். சைலண்ட்டாக இருக்கிறது நல்லது தான். அதுக்குன்னு இவ்வளோ சைலண்ட்டாக இருக்காதீங்கப்பா. மலைப்பாம்பு உள்ளே பூந்து விளையாடுது, பாதியை முழுங்கிடுச்சு. மீதியை முழுகிறதுக்குள்ளே எப்படியாவது மலைப்பாம்பை வெட்டிட்டு மலைப்பாம்பு வாயிலிருந்து வெளியே பாருங்கள் ஆளும் கட்சியினரே. சரி, எப்படியோ போங்க. தலைவர்கள் வாய்ஸ். போலீஸாருக்கு உளவியல் பயிற்சி அவசியம். எஸ், கண்டிப்பாக. வீரமணி ரைட். அப்புறம் அன்புமணி தலைமையை ஏற்க முடியாது முன்னாள் எம்எல்ஏ அவர் ஊழா. இப்போ பாருங்கள், இந்த 3 பேர் ஃபோட்டோகிராஃப் பார்த்துடுங்க. சரி, இவங்க தான் இருக்குது. ஓகேவா? சரி, அப்படியே அடுத்தது போயிடலாம். இது மதுரை பல்வேறு மாவட்டங்களில் அரசு பள்ளி கட்டிடம் சேதம் என தகவல் அறியும் சட்டத்தில் பதிலாங்க. பாருங்கள், நல்ல வேலைங்க. நிறைய ஸ்கூல் வேலைக்கே போகல, யாரும் படிக்கவே இல்லை. இது ஸ்கூல் என்ன உழற நிலைமையில் இருக்குதோ. பல்வேறு மாவட்டங்களில் அரசு பள்ளி கட்டிடம் சேதம் என தகவல் அறியும் சட்டத்தில் பதிலாக கல்வி அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்ய மதுரை ஹைகோர்ட் உத்தரவான். தயவு செஞ்சு போங்கப்பா, போய் கொஞ்சம் பாருங்கப்பா, படிப்பு ரொம்ப முக்கியம். சரி, அப்புறம் மதுரை தான். ஓகே. ஒரே நேரத்தில் 2 இடங்களில் ஆஜராவது சிரமம் என மனு. செந்தில் பாலாஜியின் சகோதரர் சென்னை போலீஸில் ஆஜராக அனுமதி. மதுரை ஹைகோர்ட் உத்தரவு. என்ன பண்ணுதோ தெரியலப்பா, இந்த கோர்ட்டுக்கு எல்லாம் குற்றவாளிகளை தப்பிக்க விடுவதில் கோர்ட்டாரும் வக்கீல்களும் நீதிபதிகளும் செம்ம ஷார்ப்பாக இருக்காங்கப்பா. இருங்க, சுனாமி வருது, நிறுவனம் வருது, எல்னினோ வருது, லால்னினோ வருது. நீ வெளியில் ஊட்டினே இரு. லானினோ எல்னினோ தூக்கினோ வாயில் உள்ள பொண்ணு போயிட்டே இருக்கும். டிசம்பர் பார், சென்னை வெள்ளத்தில் சுவாகா பண்ண போகுது. நீங்கள் எல்லாம் உங்களை அப்படியே விட்டுட்டே இருங்க. இயற்கை சும்மா விடாது நீதிபதி அவர்களே, வக்கீல் அவர்களே, காப்பாற்றி விட்டுட்டே இருங்க. ஆமாம், இவர்களுக்கெல்லாம் பாடம் இயற்கை தரும் பாடம் தான் கரெக்டாக இருக்கும். வக்கீலுக்கும் ஜட்ஜிக்கும் தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்ன? அப்புறம் என்னது? சென்னை டாக்டர் விஜயபாஸ்கர் விஜயபாஸ்கர் ராஜினாமாவை ஏற்றதை எதிர்த்து வழக்கம். ஐயோ, சட்டமன்ற செயலாளர் பதிலளிக்க ஹைகோர்ட் உத்தரவோம். இப்படியே பதில் அளிச்சிக்கினே உக்காந்துன்னு இருங்க. உலகத்தில் அமெரிக்காவில் 2 கட்சி தான். ஆமாம், ஒன்று குடியரசு, மற்றொன்று வாட். சரி விடு. ஆமாம், அமெரிக்காவை பற்றி பேசி பண்ணிக்கிங்கன்னா அப்போது அமெரிக்கான்னு அப்புறம் நம்மளுக்கு இன்டர்ல எடுத்துவேன். சரி விட்ரு. சென்னை பூங்கா இதை படிச்சாச்சா? அப்புறம் என்ன, அது அந்த பக்கம் படித்தாச்சு, இந்த பக்கம் படித்தாச்சு. அப்புறம் இது என்னது? சென்னை ஜூலை 17 விராலிமலை இடைத்தேர்தலில் துரோகிகளை வெற்றி பெற விடக்கூடாது. புதுக்கோட்டை அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக. நல்லா உறுதி எடுங்க. அப்புறம் மும்பை ஆவணங்கள் கசிவு விவகாரத்தில் கூடங்குளம் அணுமின் நிலைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை. இந்திய அணுசக்திக்கான விளக்கமாக பார்த்தீங்களாங்க. மும்பைங்க ஆவணங்கள் கசிவு விவகாரத்தில் ஆவணங்கள் கசிவு போடுறது என்னன்னு தெரியல. உள்ளே போட்டால் தான் தெரியும், நம்ம உள்ளே போகிறதில்ல. கூடங்குளம் அணுமின் நிலைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை. இந்திய அணுசக்தி கழகம் விளக்கம். ரைட்டு. ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஏவப்படும் முதல் தனியார் ராக்கெட் நாளை விண்வெளியில் பாய்கிறது. ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து நாளை விண்ணில் பாய தயாராக இருக்கும் விக்ரம் 1 ராக்கெட்டை படத்தில் காணலாம். தனியார் ராக்கெட்டாங்க விக்ரம் 1. ஓகே. விக்ரம் நான் வெற்றி பெற்றவன், இமயம் வென்று விட்டவன். அது மாதிரி தான் போலகுது. சரி, பார்க்கலாம். அடுத்து இது பொறுப்பேற்பு. சென்னையில் உள்ள தமிழ்நாடு மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தில் வாரிய தலைவராக டாக்டர் வி அருண் ராய் பொறுப்பேற்று கொண்ட போது எடுத்துக்கொள்ளும். திஸ் ஃபோட்டோகிராஃப் இங்கே பாருங்க, இங்கே தோ. ஓகேவா? சரி. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இது நாகர்கோவில் சிறையில் அடித்து கொன்ற விவகாரம். வியாபாரி உடலை 4வது நாளாக வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம். வழக்கை திசை திருப்ப முயல்வதாக குற்றச்சாட்டு. இதெல்லாம் இந்த அரசு பார்த்துக்கிட்டு உட்காந்துனுக்குது. ஆமாம், மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று ஏமாற்றத்தை தந்து விட்டாரோ மிஸ்டர் விஜய்.
முதலமைச்சர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் என்னங்க இது ஜெயிலுக்குள்ளார சிறையில் அடித்து கொண்டு விவகாரமா? பாவம் அவர் ஒரு ஹேண்டிகேப் போல் இருக்குது, மாற்றுத்திறனாளி. இதெல்லாம் அவன் பிடிச்சி வச்சு சுட்டு தள்ள வேண்டியதை விட்டுட்டு கோர்ட்டு கிர்ட்டு வக்கீல் இதுக்கு செலவு கவர்மெண்ட் பணம். நான் பரவாயில்லைங்க, மக்கள் பணம், மக்கள் இது நான் வேர்த்து பேசுகிறேன்னு இப்பேற்பட்ட படத்தை வக்கீல் துன்றாரு, ஜட்ஜி துன்றாரு, மந்திரி துன்றான், எம்எல்ஏ துன்றான், முதலமைச்சர் துன்றான். இதை பார்த்துன்னு இருக்கிறாங்க இந்த சின்ன பசங்கம். யார் அது சின்ன பசங்கம்? அதான்ப்பா 1.25 தனிநபர் என்னது கடன் 1.25 லட்சமா? ஆமாம், வீட்டில் 10 பேர் இருக்கிறியா? எத்தனை பேர் இருக்கிற நீ? உங்கள் வீட்டில் எத்தனை பேர்? எவ்வளோ கடன்? பிச்சுடுவான், கடன் கொடுத்துவேன். கடல்காரங்கிட்ட நீ துட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு பின்னால் கிணத்தடியில் வேணா ஒழிஞ்சி நீ இல்லைன்னு சொல்லலாம் தம்பி. உள்ளே பூந்துட்டான்னு வச்சுக்கோ, மூஞ்சி கீஞ்சி கையை காலெல்லாம் அதை எடுத்துகிட்டு போகல. உலக வங்கிகள், அந்த வங்கி இந்த வங்கிலாம் கடன் வாங்கியிருக்குல்ல, இவங்க கடன் வாங்கிட்டு ஓட்டாங்க லண்டனுக்கு. நீ எங்கே ஓடுவ? உங்களை பிடிச்சி வச்சு கும்பிட போகிறாங்க பேர். மறுபடியும் பிரிட்டிஷ் ஆட்சி மாதிரி. ஆமாம், அப்போ பிரிட்டிஷ் ஆட்சி மட்டும்தான் இருந்தது. இப்போ இவங்க வாங்கி வச்சு துணுறுகிற கடனுக்கு கடன் கொடுத்தவங்களாம் படம் எடுத்தாடா தமிழ்நாட்டில் ஒரு தூங்க முடியாது. ஆமாம், சவுக்காலே அடிச்சு கொண்டு ஈத்துன்னு போவான். மறுபடியும் அடிமையாக ஈத்துன்னு போய் அவன் வீட்டில் கக்கூஸ் கழுக விடுவான், இல்லைன்னா மாடு மேய்க்க விடுவான். சப்போஸ் துபாய் மாதிரி கண்ட்ரீஸில் கடன் வாங்கியிருந்தானுங்கன்னா ஒட்டகம் ஆடு மாடு எல்லாம் மேய்க்க விடுவான். பார்த்து உஷாராக இருக்குதா தம்பிங்களா, சின்ன பிள்ளைங்களா, வாலிபர்களே, இளைஞர்களே, உங்களுக்கு தான் சொல்கிறேன். ஏற்கனவே பிச்சை எடுத்துனுக்கிற ரோட்டில் உன் பிள்ளைங்கள வேற படிக்க வைக்கல, அதுங்களையும் பிச்சை எடுக்க விட்ட. உனக்கு என்ன புத்தி சொன்னாலும் இந்த ஜென்மத்தில் உனக்கு புத்தி ஏற போகிறதில்ல. சரி, ஏதோ மாற்றம் வந்துடுது, ஏதாவது இப்போயாவது எல்லாம் திரும்புவானுங்க. இயற்கைக்கு பயந்து ஏதோ எல்னினோ லானினோ பேரிடர், அது சுண்ணாம்பு கிடாமி வெள்ளம் விழனு எவ்வளவோ எச்சரிக்கை தருகிறது, அப்போவும் திரும்ப மாட்டுறாங்க. சரி, அப்படியே செத்துப்பா, இப்போ ஷாவு. அதுதான் அவன் தலை எடுத்துன்னா நீங்கள் எழுதி வச்சுருப்பான் இல்லையா, அரிசியில் உன் பேர் எழுதியிருக்கம்மா. அப்படியா? அரிசியிலலாம் உன் பேர் எழுதியிருக்குது, பாவம் எவ்வளோ பண்ணியிருக்குன்னு எழுதி கொடுக்க மாட்டியாடா டேய். ஒரு பாவமாக 2 பாவமா லட்சக்கணக்கான பாவங்களை பண்ணி விட்டு ஜெயிலில் இருக்கிற வேண்டியெல்லாம் அங்கே வெளியில் சுற்றிட்டு இருக்கிறான். அப்பாவி பாவம் பஸ் ஸ்டாண்டில் படுத்துனுங்கிறலாம் பிடிச்சின்னு போய் ஷேவ் பண்ணி விட்டுட்டு ஜெயிலில் போகிறாங்க. ஏன்னா உங்கள் கவர்மெண்ட்டு, நீங்கள் உங்கள் நாடு. அதை பாவலாடே தபர். இது என்ன இது? பெங்களூர் தெரு நாய்கள் கடித்து குதறியதில் 1.5 வயது பெண் குழந்தை பலி, வீட்டு முன்பு விளையாடிய போது பரிதாபம். இதுதான் இந்த இந்தியா. இந்தியா இந்தியா நீ நொண்டியா நொண்டியா, இந்தியா இந்தியா நீ நொண்டியா நொடமா. போங்க எப்படியோ. இதெல்லாம் கேட்டால் வளர்ச்சின்னுவான்பா. ஆமாம், கேட்டால் வளர்ச்சின்னுவான். அப்புறம் என்னது? அரசு வேலை நிவாரணத்தை ஏற்க மறுத்த சபரிவர்மனின் குடும்பத்தினர் ஆறுதல் கூறிவிட்டு அமைச்சர்கள் திரும்பினாராம். அரசு வேலை அந்த பாவம் அந்த ஹேண்டிகேப் போல இருக்குது, ஜெயிலில் கொண்டுட்டானுங்களே, ஏதோ பிடிச்சி வச்சுருக்கதா சொல்கிறாங்க. பிடிச்சி அன்றைக்கே சுட்டு கொண்டுருக்கணும். ஆமாம், அப்புறம் விசாரணை, அப்புறம் வெயில் எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வானுங்க. உங்களை யாருப்பா கேட்க போகிறது? இயற்கை தான் கேட்கணும். இயற்கை கேட்குமா? இயற்கை கேட்குமா தம்பிகளா? கண்டிப்பாக கேட்கும். நீ கேட்க மாட்ட, ஆனால் இயற்கை கேட்கும். வச்சு செய்யப்பார், வச்சு வெளுத்து வாங்கும். அப்புறம் இங்கே பார், இந்த வேறு ஏகப்பட்ட நியூஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தாக்க ஆமாம், யூபிஐ பண பரிவர்த்தனைகளுக்கானமா அதில் போராடி யூபிஐ செயலிகள் மூலமாக மேற்கொள்ளப்படும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளுக்கு புதிய கட்டணமாக மத்திய அரசு அதிரடி ஆலோசனை செய்யுங்க. அப்புறம் இது என்னது? தீ விபத்தில் பலியான குழந்தைகளுக்கு அஞ்சலி. கும்பகோணம் பள்ளி தீ விபத்தில் 94 குழந்தைகள் உயிரிழந்த 22ஆம் ஆண்டு, அதாவது 2022ஆம் ஆண்டு, 22ஆம் ஆண்டு, 22 ஆண்டுகளுக்கு முன்பாக அப்படி தான் நினைக்கிறேன். கும்பகோணம் பள்ளி தீ விபத்தில் அந்த மகா கும்பமேளாவா ஏதோ சம்திங் ஜெயிலில் இருந்த பீரியடில் அப்படி தான் நினைக்கிறேன். மகம் அப்படி தான் நினைக்கிறேன், செய்யறதில்லை, அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, கும்பகோணம் பள்ளி தீ விபத்தில் 94 குழந்தைகள் உயிரிழந்த 22ஆம் ஆண்டு நினைவு தினம் நேற்று அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி பலியான குழந்தைகளின் நினைவிடத்தில் பெற்றோர் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்திய காட்சி. ஓகே, திஸ் ஒன். சரி பாருங்க,
திஸ் ஒன் ஓகேவா? சரி. அப்புறம் வந்து இது என்னது, சென்னை கொளத்தூரில் பாஸ்போர்ட் சேவை மையம் மத்திய இணை மந்திரி எல் முருகன் தொடங்கி வைத்தார். விழாவில் ஆரோன் ஜாம் என்ற 6 மாத குழந்தைக்கான பாஸ்போர்ட்டை பெற்றுள்ள மத்திய மந்திரி எல் முருகன் வழங்கிய போது எடுத்த படம். ஓகே, திஸ் ஒன் பாருங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏர்டெல் 5G டேட்டாவை பகிர ஏர்டெல் தடையாம். அதுக்கப்புறம் டிசிஎஸ் உடன் இணைந்து கூகுள் புதிய ஏஐ மையம் தொடக்கமா. இங்கே இருக்குது, காட்டுறேன். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் காங்கிரஸின் வியூகம் என்ன? மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் ஆலோசனை, புதுடெல்லி. அது அப்படி இருக்குது. அப்புறம் சென்னை தேர்தல் வெற்றியை எதிர்த்து வழக்கு, அமைச்சர் ஆனந்த் பதில் அளிக்க ஹைகோர்ட் உத்தரவு, அப்படி ஒரு விஷயம் இருக்குது. அப்புறம் சோமங்கலம் மது குடிக்கும்போது தகராறு, கல்லால் தாக்கி வாலிபர் கொலை, 2 பேர் கைது. அதுக்கப்புறம் இன்னொரு நியூஸ், சென்னை புறநகர் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் கூட்டம் 25ஆம் தேதிக்கு பதிலாக 24ஆம் தேதியே நடக்கிறது. சரி. அப்புறம் நாக்பூர், ஆமாம், எதிர்கட்சிகள் கூறும் திருத்தங்களை ஏற்றால் தொகுதி மறுவரையறை மசோதாவை ஆதரித்து குறித்து பரிசீலிப்போம், உத்தவ் சிவசேனா அறிவிப்பான். அது என்ன எனக்கே புரியல, உங்களுக்கு எப்படி புரியும்? அப்புறம் இது என்ன, இது புதுடெல்லி வினாத்தாள் தயாரிப்பு குழுவில் உள்ளவர்களிடமிருந்து நீட் தேர்வு கேள்விகளை ரூபாய் 5 லட்சத்துக்கு வாங்கிய பயிற்சி மைய அதிபர், டெல்லி கோர்ட்டில் சிபிஐ தகவல்கள். சரி, பண்ணுங்க, ஏதாவது பண்ணிகிட்டே போவாங்க. இதெல்லாம் உருப்புற மாதிரி தெரியல, இதெல்லாம் உருப்புற மாதிரியும் தெரியல, வளர்கிற மாதிரியும் தெரியல. சரி. இது என்னது, நகரம் சேலையூர் அருகே தொழிலாளி அடித்து கொலை, சக ஊழியர் கைது, எங்கே, தாம்பரம். சரி. இது என்னது, பொன்மார் ஊராட்சியில் ரூபாய் 1 கோடியில் நலத்திட்ட உதவிகள். சரி. செங்கல்பட்டு கலெக்டர் பாராட்டான், எதுக்குன்னு தெரியல. அப்புறம் பெருங்கலத்தூரில் வடமாநில வாலிபர்கள் மது போதியில் மோதல், பொதுமக்கள் அச்சம், தாம்பரமாங்க. சரி. அப்புறம்னா மறுபடியும் தாம்பரத்தில் ரயில் விபத்து மீட்பு ஒத்துகை, 900 பேர் பங்கேற்பான். இது அப்படியே பார்த்துங்க. இந்த ஃபோட்டோகிராஃபு அப்படியே மெதுவாக ஸ்லோலி வரேன். இப்போ நான் படித்த செய்திகள் அந்த இடத்துல தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து குட்கா வழக்கில் கைதானவர் புழல் சிறையில் சாவு. சேலையூர் போலீஸ் நிலையத்தில் உறவினர்கள் வியாபாரிகள் முற்றுகையாங்க. சேலையூர் போலீஸ் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் சேலையூர் உதவி கமிஷனர் நெல்சன் பேச்சுவார்த்தை நடத்திய போது எடுத்த படம். ஸோ திஸ் ஃபோட்டோகிராஃப். ஓகே. அப்புறம் என்னது, பிறந்த நாள் விழாவில் தகராறு, வண்டலூர் பிறந்த நாள் விழாவில் தகராறு, நண்பரை தாக்கிய 4 பேர் கைது. அப்புறம் ஆலந்தூர் துரைப்பாக்கம் கண்ணகி நகர் பகுதியில் போதை கும்பல் அட்டகாசத்தை தடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருக்கழுக்குன்றம் பேரூராட்சியில் விவசாய கிணறுகளில் இருந்து குடிநீர் விநியோகம் பேரூராட்சி கூட்டத்தில் தீர்மானமாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் ஆனி மாதம் கடைசி நாள் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் குவிந்த பொதுமக்கள். சரி, ஓகே. அப்புறம் என்ன, பிலாவரம் கல்லூரி மாணவியிடம் ஆபாச சைகை செய்த வாலிபர் கைது. வண்டலூர் கூடலூரில் நாளை மின்தடை. அப்புறம் வண்டலூர் கத்திமுனையில் வாலிபரிடம் செல்போன் பறிப்பு. அப்புறம் பிலாவரம் குடிக்க பணம் தர மறுத்ததால் ஆத்திரம், பக்கத்து வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீச்சு, வாலிபர் கைது. அடேங்கப்பா. அப்புறம் வண்டலூர் விழிப்புணர்வு பேரணியா. மாமல்லபுரம் ஓகே திரௌபதி அம்மன் கோவிலில் அக்னி வசந்த விழா. அப்புறம் என்ன, ஓகே திருக்கழுக்குன்றம் பேரூராட்சியில் விவசாய கிணறுகளில் இருந்து குடிநீர் விநியோகம் பேரூராட்சி கொடுத்து அதெல்லாம் பார்த்துட்டோம். எல்லாத்தையும் ஒரு தடவை அப்படியே இந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் வேணால் பார்க்குறத பார்த்துங்க. ஓகே, ஃபைன். ஓகே, அப்படியே அடுத்த பக்கம் போகலாம். வெறுத்து ஊற்றுது. யாருமே இல்லாத டீ கடைக்கு யாரு கடை டீ ஆத்துற அப்படி சொல்லி கேட்குறீங்களா? ஏண்டா டேய், யாருமே இல்லாத டீ கடைக்கு யாருக்கடா டீ ஆத்துற அப்படி கேட்குறியா? முட்டாப்பையில யாருமே இல்லாத டீ கடையில் ஒருத்தவன் டீ ஆட்டுறான், அது மாஸ்டர் ஆத்துறான்னா யாருக்கடா ஆட்டுவான்? முட்டாப்பயலுங்களா? எனக்கு தான்டா நான் டீ போட்டுக்கிறேன், ஆட்டிக்கிறேன், குடிக்க போகிறேன். யாருமே இல்லாத டீ கடையில் டீ ஆத்துறாங்க. முட்டாள். யாரும் இல்லாத ஒரு டீ கடையில் ஒருத்தர் டீ ஆத்துறாருன்னா அந்த டீ மாஸ்டர் அவர் டீ குடிக்கிறதுக்கு டீ ஆற்றிக்கிறார், அதுதான் பொருள்.
திருந்துங்கடாடே முட்டா பயல்களா, காலங்காலமாக உங்ககிட்ட இந்த முட்டா பயல்கிட்ட வாழ முடியலையே. கிருஷ்ணரோகி கூட வாழ்ந்தாலும் வாழ்ந்தலாம் போலகிரி, இந்த முட்டா பசங்க கூட வாழ முடியல. என்னைக்குடா உங்களுக்கெல்லாம் அறிவு வரும்? கொஞ்சமாவது அறிவு என்றால் என்ன என்று தனிமனியில் சிந்தித்துப்பார். யோசிச்சுப்பார், நீ யார், என்ன கருமம் எழவுன்னு. தலைவலியாக இருக்குது. சரி விடு, இன்னும் ஒரு 4-5 பக்கம் இருக்குது. இது ஃபுல்லாக நான் படித்து வச்சுக்கேன். டென்ஷன் ஆகி அதுக்கு அப்புறம் என் ஹார்ட் வந்து டமால்